Hello everyone, welcome back. Today topic is English for teachers. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸோட எப்படி இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து அப்பா அம்மாக்கு அப்புறமா ரோல் மாடலா இருக்கிறது டீச்சர்ஸ் தான். அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு வரும்போது டீச்சர்ஸ் தான் ரோல் மாடலா நினைப்பாங்க. அவங்களோட ஒவ்வொரு ஆட்டிடியூடையும் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ நீங்க குழந்தைங்கள்ட்ட இங்கிலீஷ்ல பேசினாதான் அவங்களுக்கும் வந்து கத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களை பார்த்து அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. வீட்டில் போயிட்டு அவங்களோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் கிட்ட எல்லாம் அவங்க பேசுவாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ளூயன்சி லெவலும் இம்ப்ரூவ் ஆகும். குழந்தைங்களும் உங்கள்கிட்ட ஈஸியாக கற்றுப்பாங்க. அதுதான் நீங்க பார்க்க போறோம். Let's move on to the lesson. First one, நீங்க இப்ப கிளாஸ் ரூம்ல என்டர் ஆனோனே அவங்களா விஷ் பண்ணுவாங்களே குட் மார்னிங் மேம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து பதிலுக்கு குட் மார்னிங் எவ்ரிபடி ஹவ் ஆர் யூ டுடே அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ ஹவ் ஆர் யூ டுடே அப்படிங்கிறது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். குழந்தைங்களை வந்து ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எப்படி இருக்கீங்க எல்லாரும் அந்த மாதிரி கேட்கறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹேவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னா நீ ஹோம்ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹேவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், when are you going to submit? இப்போ சில குழந்தைங்க வந்து சப்மிட் பண்ணாமே இருப்பாங்க. ஸோ நீ எப்போ தான் சப்மிட் பண்ணுவ அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு when are you going to submit அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், why were you absent yesterday? நேற்று ஏன் நீ வரல அப்படின்னு கேட்கறதுக்கு why were you absent yesterday அந்த மாதிரி கேட்கணும். why are you வராது. சம்டைம்ஸ் ராங்காக வந்து why are you absent yesterday இந்த yesterdayங்கிற பாஸ்ட் ஃபார்ம் மட்டும் போட்டுட்டு why are you கேட்பாங்க. அது ராங். why were you absent yesterday தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வேர் இஸ் யுவர் ஸ்பெக்டகல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து குழந்தைங்க நிறைய பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ வந்து வேர் இஸ் யுவர் கிளாஸ் அந்த மாதிரி கேட்கக்கூடாது. வேர் இஸ் யுவர் ஸ்பெக்ஸ் ஆர் ஸ்பெக்டகல்ஸ் அந்த மாதிரி தான் கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், பே அட்டென்ஷன் எவ்ரிபடி. இப்போ எல்லாரும் லிசன் பண்ணுங்க. இப்போ நீங்கள் போர்டில் எழுதிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா பே அட்டென்ஷன் எவ்ரிபடி அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப் இஃப் யூ நோ த ஆன்சர். இப்போ ஆன்சர் தெரிஞ்சால் கை தூக்குங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதான் புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப் இஃப் யூ நோ த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், கேன் யூ டூ மீ எ ஃபேவர் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு ஒரு உதவி செய்யா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஃபேவர்னா ஹெல்ப் அப்படின்னு மீனிங். ஸோ வந்து இப்போ டீச்சர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு பக்கத்து கிளாஸ் ரூம் அதை வாங்கிட்டு வா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து ஒரு ஆர்டராக சொல்லுவாங்க. ஸோ ஆர்டராக சொல்கிறத விட இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து ஒரு பொலைட் ஆர்டராக இருக்கும். ஹம்பிளாக கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி சொன்னோம் அப்படின்னா குழந்தைங்களும் அந்த ஹம்பிளாக அந்த மேனரிசம் வந்து உங்கள்கிட்ட லேர்ன் பண்ணிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட்ஸ் ராங் வித் பிரியா டுடே அப்படின்னா இப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்காங்க அப்படின்னா அவளுக்கு என்ன ஆச்சு அவளை கரெக்டாக மீன் பண்ணி வாட்ஸ் ராங் வித் பிரியானா அவளுக்கு என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கறதுக்கு வாட்ஸ் ராங் வித் பிரியா டுடே அந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ டிடன்ட் கெட் யூ குட் யூ ரிப்பீட் அப்படின்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு புரியல அப்படின்னா புரியல அப்படிங்கிறது வந்து ஐ டிடன்ட் கெட் யூ அப்படின்னு சொல்லலாம். குட் யூ ரிப்பீட் திரும்ப சொல்றியா அப்படின்னு கேட்கறது குட் யூ ரிப்பீட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து நோட் புக்ஸ்லாம் வந்து அடுக்குவாங்களே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்து அடுக்குவாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது கீப் தம் ஆர்டர்லி அப்படின்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் ஸ்டாக் அப் யுவர் நோட் புக்ஸ் அப்படின்னா ஸ்டாக்னா அடுக்கி வைக்கிறது. ஓகே, நோட் புக்ஸ்லாம் அடுக்கி வைங்க ப்ராப்பராக அப்படிங்கிறத ஸ்டாக் அப் யுவர் நோட் புக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் பி லேட் ஹியர் ஆஃப்டர். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்துட்டே இருப்பாங்க. இல்லைனா இன்டர்வல் டைம் முடிச்சு இந்த மாதிரி லேட்டாக வருவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி லேட்டாக வரக்கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பி லேட் ஹியர் ஆஃப்டர். ஹியர் ஆஃப்டர்னா இனிமேல் லேட்டாக வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் பேங் த டோர். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் வேகமாக வந்து டோரை லாக் பண்ணுவாங்க, டோரை சாத்துவாங்க. இல்லைனா விண்டோலாம் வேகமாக வந்து அடிப்பாங்க. அது வந்து பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் பேங் த டோர் அப்படின்னா டோன்ட் பேங் த விண்டோ அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வேகமாக சாத்தாது அப்படின்னு சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ஃபர்கெட் டு பிரிங் யுவர் ரெக்கார்ட்ஸ் டுமாரோ. இப்போ ரெக்கார்ட்ஸ் நாளைக்கு கொண்டு வரதுக்கு மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஃபர்கெட் டு பிரிங் யுவர் ரெக்கார்ட்ஸ் டுமாரோ. ஓகே, இப்போ சப்போஸ் நாளைக்கு ஒயிட் யூனிஃபார்மில் வந்துடணும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் ஃபர்கெட் டு கம் இன் ஒயிட் யூனிஃபார்ம் டுமாரோ அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட் டிட் யூ ஹேவ் ஃபார் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க, ஒரு மாதிரி சிக்காக இருப்பாங்க. என்னாச்சு காலை என்ன சாப்பிட்டேன் ஏன் டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டிட் யூ ஹேவ் ஃபார் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். ஹேவ்னா ஈட் அப்படிங்கிறத இந்த இடத்துல மீனிங். நெக்ஸ்ட் ஒன், சப்போஸ் வந்து நான் சாப்பிடல மேம் அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா டோன்ட் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், ஷூ த க்ரோ. ஷூ த க்ரோ அப்படின்னா இப்போ வந்து மேக்ஸிமம் கிளாஸ் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேர்டு இல்லை அணில் அந்த மாதிரி உள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து வெரைட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷூ அப்படின்னு அந்த வேர்டு யூஸ் பண்ணணும். ஷூ த க்ரோ இல்லை ஷூ த கேட் அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ஆன்சர் ஆல் டுகெதர் லெட் ஹிம் சே ஃபர்ஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கோரஸாக கற்றுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஆன்சர் ஆல் டுகெதர். எல்லாரும் சேர்ந்து சொல்லாதீங்க, நான் யார் கேட்டனோ அவனை சொல்ல விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் ஹிம் சே ஃபர்ஸ்ட் ஆர்எல்ஸ் லெட் ஹர் சே ஃபர்ஸ்ட். இப்போ நான் ஒரு பொண்ணை கேட்குறேன் அப்படின்னா லெட் ஹர் சே ஃபர்ஸ்ட், அவளை சொல்ல விடுங்க ஃபர்ஸ்ட்டு, கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஆன்சர் ஆல் டுகெதர் லெட் ஹிம் சே ஃபர்ஸ்ட்.
Next one, get ready for the test. இப்போ டெஸ்ட் வைக்க போறீங்க அப்படின்னா ஓகே get ready for the test அப்படின்னா நோட்புக்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்றது. get readyன்னு சொல்லலாம் இல்லை be ready for the test அப்படின்னு சொல்லலாம். Next one is stop writing, time is up, give back your answer sheets அப்படின்னா இப்போ டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டாங்கன்னா ஸ்டாப் ரைட்டிங் ஒரு டைம் வச்சு நம்ம டெஸ்ட் வைப்போம் இல்லையா ஸோ வந்து ஸ்டாப் ரைட்டிங் நிறுத்துங்க, டைம் இஸ் அப், give back your answer sheetsலாம் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட். Next one, you should have informed me earlier அப்படின்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய லீவ் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி லீவ் போட்டு நெக்ஸ்ட் டே வந்து உங்கள்கிட்ட சொல்லும்போது you should have informed me earlier அப்படின்னா இது வந்து should have, would have, could have எல்லாமே missed opportunities பற்றி பேசும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நீ வந்து செய்திருக்க வேண்டும் ஆனால் நீ செய்யலை அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் should have ப்ளஸ் verb தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். you should have informed me earlier அப்படின்னா நீ வந்து இதை முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் நீ பண்ணலை அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே நெக்ஸ்ட் ஒன், இஸ் இட் விசிபிள் அப்படின்னா இப்போ நம்ம போர்டில் ரைட் பண்ணும்போது சம்டைம்ஸ் கிளியராக இருக்காது இல்லையா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து இஸ் இட் விசிபிள் அப்படின்னா தெரியுதா கிளியராக இருக்கா அப்படின்னு கேட்குறது. ஓகே நெக்ஸ்ட் ஒன், பி ஆடியபிள். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு ஏதாவது கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா சில பேர் ரொம்ப ஸ்லோவாக சில பேர் மெதுவாக பேசுவாங்க. ஸோ பி ஆடியபிள் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக பேசு, கேட்கல, ஐ டிடன்ட் கெட் யூ அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் பீப் அதர்ஸ் நோட் புக் அப்படின்னா இப்போ வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போர்டை பார்த்து எழுதாமல் பக்கத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பார்த்து எழுதுவாங்க. அதை வந்து பீப் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் பீப் அதர்ஸ் நோட் புக்னா அவங்க நோட் புக் பார்த்து காப்பி பண்ணுறது. ஸோ டோன்ட் பீப் அப்படின்னா அது மாதிரி செய்யாது அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் ஒன், டைப் ஆஃப் ஷூ லேஸ் அப்படின்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஷூஸ் லேஸ்லாம் வந்து கலண்டிருக்கும், தடிக்கி விழுந்துருவாங்க. அப்போ சொல்கிறதுக்கு டைப் யுவர் ஷூ லேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷர்ட் எல்லாம் டக்கிங் பண்ணாமல் ஒரு மாதிரி கலைஞ்சிருக்கும். ஸோ ப்ராப்பர்லி டக்கிங் யுவர் ஷர்ட் அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டோன்ட் இன்டரப்ட் த கிளாஸ் அப்படின்னா இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது எதுனா பேசிகிட்டு இருப்பாங்க, அன்வான்டாக எதுனா பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது டோன்ட் இன்டரப்ட் த கிளாஸ் இன்டரப்ட் பண்ணாது, டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்கிறது தான் டோன்ட் இன்டரப்ட் த கிளாஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளீஸ் மேக் ஹிம் டூ த ஹோம்ஒர்க் அப்படின்னா இப்போ வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் வைப்பாங்க இல்லையா ஸோ அப்போ அந்த மாதிரி வரும்போது உங்கள் பையன் வந்து ஒழுங்காக ஹோம்ஒர்க்லாம் பண்ண மாட்டான். ஸோ ப்ளீஸ் மேக் ஹிம் அவனை வந்து ஹோம்ஒர்க் செய்ய வைங்க அப்படின்னா ப்ளீஸ் ஹெல்ப் ஹிம் டு டூ த ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைனா ப்ளீஸ் ஹெல்ப் ஹிம் டு ரீட் திஸ் அந்த மாதிரி அவனுக்கு படிக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் நோ மேட்டர் வேர் யூ கோ இன் லைன் அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிடி பீரியட் அந்த மாதிரிலாம் போகும்போது ஓடிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூலில் இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் லைனில் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ மேட்டர் வேர் யூ கோ, நீ எங்கே போனாலும் எங்கே போகிறன்றது ப்ராப்ளம் இல்லை, எங்கே போனாலும் கோ இன் லைனில் தான் போகணும் அப்படின்னு வந்து ஒரு ஆர்டர் சொல்லும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூ ஷுட் பிரிங் யுவர் பேரண்ட்ஸ் வென் யூ கம் டுமாரோ அப்படின்னா நீ நாளைக்கு வந்து வரும்போது உங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்துடணும், உங்கள் பேரண்ட்ஸோட தான் வரணும் அப்படின்னு சொல்கிறதான் யூ ஷுட் பிரிங் யுவர் பேரண்ட்ஸ் வென் யூ கம் டுமாரோ. ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்வாப் த கிளாஸ். ஸ்வாப் த கிளாஸ் அப்படின்னா டீச்சர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவங்க டீச்சர்ஸ்குள்ளே பீரியட் சேஞ்ச் பண்ணிப்பாங்களே அதான் ஸ்வாப் த கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்ளீன் த போர்டு. இப்போ வந்து ரப் த போர்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ ரப் த போர்டுன்னு சொல்லலாம், பட் வந்து க்ளீன் த போர்டு அப்படிங்கிறதா சவுண்ட்ஸ் பெட்டர். ஓகே ரப்னா சும்மா அழிக்கிறது, ஃபுல்லாக போர்டை க்ளீன் பண்ணு அப்படின்றது தான் வந்து க்ளீன் த போர்டு, அதுதான் கரெக்டான யூசேஜாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாப் டூயிங் தட் அப்படின்னா இப்போ ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா இது மாதிரி பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாப் டூயிங் தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸ்டாப் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா ஸ்டாப் க்ரையிங். ஸோ எந்த வேர்ப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் வேர்போட ஐஎன்ஜி வர மாதிரி இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்டி யுவர் லஞ்ச் பாக்ஸ். இப்போ வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எம்டி ஒரு லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் ஸ்பில் எ மார்சல் ஆஃப் ஃபுட் அப்படின்னா ஒரு பருக்கு கூட சிந்தாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது தான் மார்சல் ஆஃப் ஃபுட். ஸ்பில்னா சிந்துறது. ஸோ டோன்ட் ஸ்பில் எ மார்சல் ஆஃப் ஃபுட் அந்த மாதிரி சொல்லலாம், ஃபுட் வேஸ்ட் பண்ணாது அந்த மாதிரி சொல்லலாம். தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. ஸோ இப்போ பார்த்த லெசனில் நிறைய சென்டென்சஸ் டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் டீச்சிங் ஃபீல்டில் நியூவாக என்டர் ஆகிறவங்களுக்கு இந்த லெசன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ லைக் திஸ் லெசன் கிவ் அ தம்ஸ் அப். ஐ வில் மீட் யூ சூன் சம் மோர் இன்ட்ரெஸ்டிங் லெசன். தேங்க்யூ.